ஸோ இன்றைக்கோட வீடியோவில் சூப்பர் ஈஸியான ஒரு பேசிக்கான ஒரு சிக்கன் பிரியாணி தான் நம்ம இந்த ஈஸ்டருக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு. ஸோ இன்றைக்கி ஈஸ்டர் ஸ்பெஷலில் நம்ம சூப்பராக அண்ட் ஈஸியான ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு 1/4 kg அளவுக்கு புல்லட் ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இது ஊற வச்சுக்கலாம். மீன்வைல் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்க போகிறோம். நம்ம இதில் ஒரு 400 grams சிக்கன் இருக்குது. ஜஸ்ட் உப்பு, மஞ்சள் பொடி அண்ட் மிளகாய் தூள் இது ஒரு 1/2 hour நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அலுமினியம் பேன் எதனா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 cup அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதில் இப்போ கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 3 ஏலக்காய், 3-4 லவங்கம், ஒரு ஸ்டார் அனஸ், 3 பீஸ் சின்ன பீஸ் பட்டை எடுத்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச வேணும் நம்ம இப்போ இதில் ஒரு 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா மெலிசாக கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இது கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வதங்கினா தான் நம்மளுக்கு பிரியாணியில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்க போகலாம். 2 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு tablespoon அளவுக்கு இஞ்சி. பூண்டு ஜாஸ்தி போட்டுங்க, இஞ்சி கம்மி போட்டுக்கோங்க. இது ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போது அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் நம்ம முழுசாகவே போட்டிருக்கிறேன். ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பிடி அளவுக்கு புதினா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 சேர்த்து நம்ம இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போது சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய மேரினேட் ஆகிருக்கு சிக்கன். இதில் உப்பு போட்டுருக்குறோம். அப்புறமா நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இப்போது ஒரு 5 minutes நல்லா இந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு மசாலா, இந்த கருவேப்பிலை, புதினா கூட, கொத்தமல்லி புதினா கூட நல்லா இது நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போது. ஸோ நல்லா வதங்கட்டும். இது ஒரு 5 minutes அந்த எண்ணெய்லாம் ரிலீஸ் ஆகணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் சேஞ்சாக, பட் வெரி வெரி பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான், ஒன்றும் ஸ்பெஷலாக இது இல்லை. ஸோ பாருங்கள், இது நல்லா எண்ணெய் ரிலீஸ் ஆகுது. இப்போ இதில் ஒரு 2 டொமேட்டோ, ஃபாரம் டொமேட்டோ வச்சுருக்கேன். நல்லா மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப் பண்ணக்கூடாது. ஸோ சிக்கனில் நல்லா இது போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes இருந்தால் நல்லா டொமேட்டோவில் நல்லா மசிஞ்சு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வைங்க. மூடி போட்டு வைங்க, இல்லைன்னா அப்படியே கூட வைக்கலாம். நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சிடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு டொமேட்டோ மசிச்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு 5 minutes நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். டொமேட்டோ சிக்கனில் கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் ஆகும். இப்போ அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 tablespoon அளவுக்கு வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ காரத்துக்கு 1 teaspoon இல்லை 1 tablespoon அளவுக்கு plain மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் இல்லை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க. மேரினேட் பண்ணப்போ நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் ஆல்ரெடி. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoon அளவுக்கு தயிர். நம்ம மஞ்சள் பொடி சிக்கன் மேரினேட் பண்ணப்போவே போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும், அந்த தயிர், தக்காளி, சிக்கன்லேருந்தெல்லாம். இது ஒரு 5 minutes இருக்கட்டும். நம்மளுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இது நல்லா குக் ஆகி நல்லா ஒரு திக்கு கிரேவி மாதிரி வரணும். இது அப்புறமா தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. ஸோ இது ஒரு 5 minutes நம்மளுக்கு அப்படியே இருந்தால் அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் செப்பரேட் ஆகும். அப்போ நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் இதெல்லாம் மசாலாலாம் வதக்கி இருக்கிறதுன்ட்டு அர்த்தம். ஸோ இப்போது சிக்கனுக்கு பாயில் ஆகிறதுக்கு 1 glass அளவுக்கு சிக்கன் தண்ணி எடுத்துருக்கிறேன். சேம் 2 cup அளவுக்கு
தண்ணி ரைஸ்க்கு நம்ம ஆட் பண்ணுறோம். 1 கப்பு ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி. இப்போ நல்லா இது குக் ஆகி வரட்டும். நம்மளுக்கு பாயில் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதில் நல்லா குக் ஆகணும். சிக்கன் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா குக் ஆகி வரணும். 15 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம இப்போது பார்க்குறோம். ஸோ இது நல்லா இப்போது சிக்கன் குக் ஆகிருக்கு பாருங்கள். குக் ஆகலைன்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில். ரொம்ப அதிகமான வைக்கக்கூடாது. ஏன்னா சிக்கன் நல்லா சின்ன சின்ன பீஸாக ஆகிடும். ஒரே போன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சைடில் இருக்கிற மசாலாஸ் எல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். இல்லைன்னா தீஞ்ச மாதிரி இருக்கும் இப்போது. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போது 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிற புல்லட் ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஜென்டிலாக மொல்லமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹரிபரின்னு மிக்ஸ் பண்ணாதீங்க. ரைஸ் எல்லாம் உடஞ்சிடும். அப்புறம் நல்லா இருக்காது ரைஸு. ஒரு மாதிரி நோய் சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ புல்லட் ரைஸ் முழுசாக அப்படியே இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இப்போ போட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு நம்ம இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் இதில் ஹையாக வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிடலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே அப்சர்வ் ஆகின்னு வருது. இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம ஓப்பன்லேயே வச்சு நம்ம இது நல்லா இப்போ குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு அது ரைஸ் குக் ஆகாமல் இருக்கும். ஸோ பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகின்னு வருது. ஒரு 60 to 70% தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம மேலே கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணுமென்னா கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை நான். ஸோ இதே நல்லா இருக்கும் நம்மளுக்கு வித்தவுட் கலர்ஸு. எவ்வளோக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கேசரி கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான். பாருங்கள் இப்போது 80% நம்மளுக்கு நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தம் போடுறதுக்கு இப்போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. மேலே கொஞ்சம் சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ தடவி விட்டுடுங்க. கீ கொஞ்சமாக போட்டுடலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ஒரு அலுமினியம் ஃபாயிலான பிரியாணி பேன் மேலே போடுறேன். நீங்கள் இல்லைன்னா வாழை இலை கூட போட்டுக்கலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சமாக வெயிட்டான இருக்கிற பாத்திரத்தை தண்ணி இது மேலே வச்சிடலாம். கீழே பாட்டமில் நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் தவா நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் ஹை ஃப்ளேமில். இப்போ தம் வச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஒரு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பெருக்கி ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா ரெஸ்ட் ஆகணும். டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் அதுக்கப்புறம் நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே கூட நீங்கள் கொஞ்சம் பாட்டில் தண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த பேப்பரெல்லாம் வெளியே போகாது. ஸ்டீமெல்லாம் நல்லா மேலெல்லாம் நல்லா குக் ஆகி உங்களுக்கு ரைஸ் உதிரியாக நல்லாவே இருக்கும். நான் இப்போது ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரியாணி இது. இப்போ அவ்வளோதான். நம்ம 1/2 அன் ஹவர் ஆச்சு எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம அந்த அலுமினியம் ஃபாயிலோடு நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு பிளேட் எடுக்காதீங்க. ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கரெக்டான தண்ணி மெஷர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரைஸ் நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு. ஓவர் குக் ஆகலை, குக் ஆகாமல் இல்லை, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு புல்லட் ரைஸ் போட்டால் இந்த அளவுக்கு தான் பிரியாணி இருக்கணும். நீங்கள் வேணுமென்னா பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம், ஜீரா சாம்பார் ரைஸும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போது சுடான ஈஸ்டர் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.